பால் எல்லாம் பேசிட்டீங்களா? என்ன இல்ல கண்ணனுக்கும் கண்ணனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் பேசுறதுக்கு தான் நிறைய இருக்குமே. இவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு, அரபிய பார்க்காதவங்க மொத தடவை அரபிய பார்த்ததும் இது எப்படி அது எப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்கிட்ட தான் சொன்னேன். உன்னதான். பெட்டியை திறக்க வேண்டாமா? எந்த பெட்டி? ஷார்ஜால இருந்து தங்கமான பிள்ளைக்கு உங்க அப்பா அனுப்பின பெட்டி. அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு சொன்ன நீ? அதுவா? அந்த பெட்டியில என்ன இருக்குன்னா, யாருக்கும் காட்டாம யாருக்கும் தெரியாம அந்த பெட்டியை குடோன்ல பதுக்கி வச்சிருக்கேன்னா அதுக்குள்ள நீ பயப்படுற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு அது பிடிக்கலன்னா அதுக்குள்ள வேற சிலதும் இருக்கு. சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஷாம்பு, பொட்டு, மஸ்காரா, லிப்ஸ்டிக், பர்ஃபியூம் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் உனக்கு தானே. அப்புறம் எதுக்காக எனக்கு பால்ல மயக்க மருந்த கலந்து என்ன மயக்கம் போட வச்சு எதுக்கு திருட பாக்குற? ஷேம். ஏய், நீ போட்ட பெரிய பிளான நான் சின்னதா மாத்திட்டேன் பாத்தியா? நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதான் உன்னோட மயக்க மருந்து பாட்டில நான் மாத்தி வச்சுட்டேன். எப்படி? நீ எவ்வளவு மயக்க மருந்து கொடுத்தாலும் மயங்காதவன் தான் இந்த ஷேக் ஜாசிம் காலித் அல் முபாரக் மஹ்பானி. லிசன், யூ ஆர் a cheat. மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி இந்த கல்யாணியை ஏமாத்தலான்னு நினைக்காத. உண்மையை சொல்லு. இந்த பெட்டியில என்ன இருந்தது? பணம் தான். யாரோட பணமும் இல்ல. உன் மேல இருக்கிற பாசத்துல பணம்னு சொல்றதுக்கு போனன்னு சொல்லிட்டேன். அடேங்கப்பா, ஒரு காட்டு பண்ணி வெயிட் இருக்கா. என்னடி இது? நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. இப்ப பாத்தியா? இப்ப பாரு புடவை எப்படி ஆயிடுச்சுன்னு. நல்லா உங்களை கூப்பிட்டல, அப்பவே வர வேண்டியதுதானே. அமக்காத, ஒச்சுச்சோ கை உடைஞ்சிர போகுது. வேண்டாம் வேண்டாம், நீ தரல நானும் தருவேன். மாமா, அவளை விட்டுறாதீங்க. குட் நைட். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? ஏண்டி ஒண்ணுதாண்டி? ஐயோ, ஏய் என்னாச்சு? ஜாசின், என் பொண்ணு பானு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டா. உண்மையாவா? என் அம்மா பேசினாங்களா? இன்ஷா அல்லாஹ், என் வேண்டுதல் வீண் போகல. அவ உன்னை தேடிக்கிட்டு இருக்கா. போ, அவளுக்கு உன்கிட்ட ஏதோ பேசணுமா? ஜாசின், நன்றிப்பா. எங்களால முடியாதது நீ சாதிச்சிட்ட. Mama Jan. Jasim. When Rohinda, my juice saman, my be choosing the mama, mouthliya maafi mouth, my be Aravinda. Oh. ஆண்டி சொன்னது கேட்டல? உண்மையை சொல்லு. கேளுங்க. ஷார்ஜால என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு கேளுங்க ஆண்டி.
ஒண்ணு இல்ல, திடீர்னு டென்ஷன் ஆயிட்டா பேசும்போது திக்கும். இல்ல, நாங்க மட்டும் இப்படி அரபியில பேசிக்கிட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு போர் அடிக்காதா? பையன் கிட்ட மட்டும் கொஞ்சம் தனியா பேசணும். தம்பி என்னது? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சரி சரி வாங்கண்ணே, நம்ம போலாம். பானுக்கு அவ பையனை பத்தியும் அவ ஹஸ்பண்ட பத்தியும் பேசுறதுக்கு நிறைய இருக்கும். அத நாம கேட்க வேண்டாம். எம்மாடி அப்பா வாமா வாமா. ஏன் உட்பிக்கு எனக்கு தெரியாம எந்த ரகசியமும் இருக்கு. ஆமாமா, இரு மனசும் ஒரு மனசா ஆகும்போது சரி, continue பண்ணுங்க. அம்மா சொன்னது கேக்கல? கமான் கமான், ப்ளீஸ் 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 கெட் அவுட் ஐ சே. ஜாசிம், நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனேம்மா. எதையும் நான் உங்ககிட்ட மறைக்கவே இல்லை. இந்த ட்ரெஸ் எப்பவும் நான் போடக்கூடாதுதான். ஆனா என்னோட நிலைமை. இது உனக்கு ரொம்ப நல்ல பொருத்தமா இருக்கு. தினமும் நீ என்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? எல்லாம் உண்மைதாம்மா. என்ன நம்புங்கம்மா. என்ன திட்டாதீங்க. அந்த நாட்கள்ல என் கண்ணு முன்னாடி உன்னோட உருவம் மட்டும்தான் எனக்கு தெரியும். உன்னை திட்டுறதுக்கு என்கிட்ட நீ சொன்னது எதுவுமே நான் கேட்கலையே. அப்போ இவ்வளவு நாள் நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? ம்ஹும். சுவாமியே சரண். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ். எனக்கு எல்லாத்தையும் முதல்ல இருந்து கேட்கணும். அதுக்கு என்னம்மா, இனிமே நான் உங்க கூட தானே இருப்பேன். அம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். தாத்தா, யார் அது? யார் வருது? தாத்தா குடிங்க. தாத்தா தாத்தா, அத்தை எந்திரிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, அரபி அங்கிள் கைய பிடிச்சு உட்கார வச்சிருக்காரு. கை பிடிச்சு? ஆமா, எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. அப்பா எப்பவும் சொல்லுவாரு, ஜாசிம், பானுவோட கையெழுத்தும் தெய்வத்தோட கையெழுத்தும் ஒண்ணுதான். அத அம்மாடி, என்னது? என் அம்மாவோட போட்டோ. அது இல்ல, இது என்னன்னு கேட்டேன். அது அம்மாவோட கையெழுத்து. தக்கி எதுக்கு? என் மனசுக்குள்ள பத்திரமா வச்சுப்பேன். நான்சென்ஸ். கிழிக்காத கல்யாணி, கிழிக்காத. கல்யாணி, தாத்தா, இந்த ஆளு இந்த போட்டோவை. நீ எதுவும் பேசாத. அம்மாவுக்கு பையனுக்கு நடுவுல யாரும் தலையிடக்கூடாது, புரிஞ்சுதா? ஜாசிம், இவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அம்மா தான் கவலையா இருக்காங்க. அம்மாவை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரட்டுமா தாத்தா? நல்லா இருக்க. பையன் அம்மாவை கூட்டு போறதுக்கு தாத்தா பர்மிஷன் வேணுமா? தாராளமா கூட்டிட்டு போ. நானும் வருவேன். வேண்டாம், அம்மாவும் பையனும் போற இடத்துக்கு அவங்க மட்டும் போனா போதும். மகசலாமா, குட் பை. இன்னும் பெரிய கப்பித்தானோட சைன் மட்டும்தான் இருக்கு. கடவுளே, அது மட்டும்தான் வேணும். என்னமா இதெல்லாம்? இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்ல பானுக்காவும் கல்யாணியும் சொல்லி தான் தெரியும். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அடக்கடவுளே, இன்னைக்குதான் என் பர்த்டேவா? எப்ப உங்க பிறந்த நாள்னு கூட தெரியாம யாசிம் காலத் இவ்ளோ நாளா இருந்தீங்களா? தமிழ் மாசம் 1221 செவ்வாய் அசலா ஜமுவா. உனக்கு ஒன்னும் புரியல? 2001 ஜனவரி 25 வெள்ளிக்கிழமை என் பர்த்டே. அதாவது இன்னைக்கு. கரெக்ட் தானம்மா? இத நீ காது கொடுத்து கேட்டியா? Happy birthday to you. கத்திருக்கப்பா. இது எதுக்கு, சாப்பிடவா? இல்லப்பா, அது எரியல. தூக்கி போட்டா தொலைஞ்சிராதா? தூக்கி போட்டு தொலைக்கிறதுக்கு இல்லப்பா, தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு. என்னது? கல்யாணி சொன்னாலே நீங்க கத்திய தூக்கி வீசுறதுல எக்ஸ்பர்ட்னு. கல்யாணி சொன்னாலா நான் எக்ஸ்பர்ட்னு? ஆமா, நான் அப்படிதான் சொன்னேன். கத்தி எறிறது, ஒட்டகரேசு, ஆள் மாறாட்டம் எல்லாத்துலயும் சார் எக்ஸ்பர்ட் ஆச்சே. அடக்கடவுளே, உங்களுக்கு ஓட்டம் ஓட ஓட ஆமா, தெரியுமா? ஒரு கல்லு எடுத்து எரிஞ்சா என்ன ஓட்டம் ஓடும் தெரியுமா? சரி, கூட வாங்க. இல்ல, நான் எதுக்காக வரணும்? அங்க எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க கத்தி வீசுறத பாக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. வணக்கம். உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு
முன்னாடியே எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானப்பா? ஆஹா, ஜாசிம் உள்ளுக்குள்ள இருக்கிற திறமையெல்லாம் சொல்ல மாட்டாரு. திருட அப்ப ஆரம்பிங்க. என்னது கத்தி வீச கத்தியா? இங்க பாருங்க, உங்க திறமையை பார்க்க எல்லாரும் இல்ல, காத்திருக்காங்க. அது- செக்கி, என்ன கொன்னுடாத. வேலாயுதம். அங்க பாருங்க வேலாயுதம். பாத்தீங்களா வேலாயுதம்? நம்மளோட வேலாயுதம்னா யாரு? வேலாயுதம். வேலாயுதத்தை எதுக்கு கட்டி போட்டிருக்கீங்க? நீங்க கத்தி வீசதா? நீங்க இந்த கத்தி எடுத்து அவரை சுத்தி சுத்தி வேக வேகமா வீசணும். எல்லாரும் அதை பார்க்கணும். நீ இந்த கத்திய கொஞ்சம் தள்ளி பிடிக்கிறியா? அது அது வீசுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் நிறைய முறை பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணல. டச் விட்டு போயிருக்கும். நம்ம கரெக்டா ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் போட்டியை வச்சுப்போம். வேணா சேக் பாய், தெரியாத விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்க பாய். பேசாம இருயா. அடிச்சன்னா பல்லெல்லாம் கொட்டி போயிடும். ஷேக் தம்பிக்கு கத்தி வீச தெரியாதுன்னு உனக்கு யார் சொன்னது? அதெல்லாம் ஒரு 6th சென்ஸ்லயே தெரியும். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க தாத்தா. இன்னும் லேட் பண்ண வேண்டாம், ஆரம்பிங்க. கத்தி இருக்கு, ஆள் இருக்கு, வீசலாம், ஜெயிக்கலாம். ஆனா நான் வீச மாட்டேன். ஏன்னா அரபிகளுக்கு கத்தி எறிகிறது விளையாட்டு விஷயம் இல்ல. அது எங்களோட உயிர் மூச்சு மாதிரி, சொந்த மனைவி மாதிரி, இல்ல வாழ்க்கை மாதிரி. கத்தி வீசும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா அதோட அவன் வாழ்க்கையில விலை மதிப்பு அதிகமா இருக்கிறத அன்னையோட அவன் இழந்துருவான். எனக்கு என்ன இங்க வேலை இருக்கு? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன வச்சு விளையாடாதீங்க. இங்க கட்ட வேண்டியது வேலாயுதத்துல. அப்படின்னா அரபிக்ஸோட விதிமுறையை யாருமே மாத்த வேண்டாம். அதுவும் சரிதான். உன்னோட விலை மதிப்பே இல்லாத பொருள் என்னன்னு சொல்லு. சீக்கிரமா அவுத்து விடுங்க. என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னுடைய அம்மா. ஆனா எந்த அரபியும் அம்மாவுக்கு எதிராக கத்திய தூக்க மாட்டான். கல்யாணிய இங்க கட்டி வச்சுட்டு நான் கத்தி வீசுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அப்பா, ஐயோ மாப்பிள, அது வேண்டாம். கண்டிப்பா தன்னோட மனைவி எதிரில இருந்தா எந்த அரபிக்கும் கை நடுங்காது. உச்சி முடி கூட அசையாம நிக்கும். மிஸ் ஆச்சுன்னா கத்தி குத்துறது அவன் மனைவியோட நெஞ்சில. அதனால கல்யாணி நீ வா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். வீசணும்ல, இல்ல, நான் நிக்க போட்டி மாட்டேன். நடக்கணும்ல. தாத்தா, கல்யாணி, ஜாசின் சொன்னது புரியுது இல்ல? அவங்களோட விதிமுறை அப்படிதானா? அதை நம்ம கேட்டுதான். ஐயோ மாமா, நீங்க அதை சொல்லுங்களேன். ஐயோ வேண்டாம், ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. வேண்டாம் அப்பா, சுத்தி வேண்டாம், சுத்தி சொல்லுங்கப்பா. வந்தீங்க. வேண்டாம், ப்ளீஸ். ஐயோ வேண்டாம், ப்ளீஸ், என்ன விட்டு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேண்டாம், நான் போறேன். ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ். அம்மாடி, இந்த தாத்தாவோட ஒரு சின்ன பரிசு. செயின் எல்லாம் வேண்டாம், செயின் எல்லாம் வேண்டாம். தாத்தா